கல்வியும் ஆன்மீகமும் தரம் குறைய காரணம் இந்த இரண்டுமே சில காலமாக மிகப்பெரிய தொழில் வியாபாரமாக பார்க்கப்படுகிறது. முன்பு இருந்த காலத்தில் குருகுலத்தில் கல்வியும் ஆன்மீகமும் ஒன்றாக வளர்த்தெடுத்தவர்கள் ரிஷிகளும் முனிவர்களும். இந்த குருமார்கள் அரசர்கள் முதல் அந்நாட்டு மக்கள் வரை அனைவரையும் செல்வ செழிப்போடு வைத்திருந்தது கல்வியும் ஆன்மீகமும். குருகுலத்தில்தான் அரசு வாரிசுகள் முதல் மற்ற பிள்ளைகளுக்கும் 18-20 வருடம் கல்வியும் ஆன்மீகமும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த பிள்ளைகளுக்கு பாகுபாடு இல்லாமல் அனைத்து கலைகளையும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதுதான் முனிவர்களும் ரிஷிகளும் கற்றுத்தந்த இந்தியாவின் பழமை வாய்ந்த கலாச்சாரம். ஆனால் இப்பொழுது கல்வி ஒரு சிலரால் மிக பெரிய வியாபாரமாக பார்க்கப்படுகிறது. ஆன்மீகம் ஒரு சிலரால் சோம்பேறியும் ஆக்கப்படுகிறது, அச்சுறுத்தவும் செய்கிறது. இன்று சாதாரண நிலையிலிருந்து எக்ஸலண்ட் நிலைக்கு மாறுவது காலத்தின் கட்டாயம். மாற மறுப்பவர்கள் வீழ்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டியதுதான். கல்வியும் ஆன்மீகமும் ஒன்றாக செயல்பட்டால் மறுபடியும் புதிய இந்தியாவை திரும்பி பார்க்கும் உலக நாடுகள்.